ஃபயர் எலிமெண்ட் பத்தி எல்லாமே பார்த்தோம். 4 ஆர்கன்ஸ் இருக்கு, 4 மெரிடியன் இருக்கு. லாங் மெரிடியன்ஸ் 2 இருக்கு, இன் மெரிடியன் 2 இருக்கு. இன் மெரிடியன் ஹார்ட்டும் பெரிகார்டியமும் முதல்ல பார்த்துட்டோம். யாங் மெரிடியன்ல ஸ்மால் இன்டெஸ்டைனும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ட்ரிபிள் வார்மர் மெரிடியனை ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி I'll show you. Young organல triple warmer and small intestine. This is actually major fire, minor fire னு பார்த்தோம். Major fireல heart and this small intestine, and minor fireல small pericardium triple warmer pair. So இப்போ triple warmer பத்தி பார்க்கலாம். Triple warmer, it is otherwise called triple burner, triple heater, triple energizer, and then சாஞ்சியோ அப்படின்னு இத்தனை பேர் இருக்கு அதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெரிடியன். மெரிடியன் சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா இது உறுப்பு கிடையாது. சாதாரணமா இதுக்குன்னு ஒரு ஃபார்மோ ஷேப்போ எதுவுமே கிடையாது. உறுப்பும் தனிப்பட்ட உறுப்பு இதோட கனெக்டட் கிடையாது. இந்த 3 பர்னர் வந்து அப்பா அண்ட் மிடில் அண்ட் லோவர் பர்னர்னு 3 பிரிச்சிருக்கு. இதுல வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். Triple warmer burn meridian is unique and that it is not energetically tied to a specific organ. And this is actually meridian helps to regulate all the organs and energy in the body. நம்ம ஏற்கனவே யுவான் சோர்ஸ் இதில் போட பாயிண்ட்ஸில் பார்த்தோம். ட்ரிபிள் வார்மர் இதுதான் மெரிடியன் தான். எல்லா ஜிங்கையும் எஸ்பெஷலி யுவான் சி ஒரிஜினல் சி அண்ட் இன்பான் சியை வந்து இட் ஸ்ப்ரெட்ஸ் டு த அதர் ஆர்கன் அதர் மெரிடியன்னு படித்தோம். அதே மாதிரி இது வந்து எனர்ஜெட்டிக்கலா இஸ் சோ மச் யூனிக், ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. இது எது கூடயும் தனிப்பட்ட உறுப்புகளோட சார்ந்ததா இருக்கல. இதனால ஆனாலும் இந்த ஆர்கன் வந்து இதனோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லா மெரிடியனுக்கும் ஒரு சக்தி ஊட்டக்கூடிய ஒரு மெரிடியனா இருக்கு. திஸ் ட்ரிபிள் வார்மர் மெரிடியன் இஸ் ஆஃபன் referred to as organ with the name and function but no shape or form. இதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, இதுக்குன்னு வேலை இருக்குது, பேர் இருக்கு, பட் இதுக்குன்னு ஷேப்பு கிடையாது, ஃபார்ம் கிடையாது. ஆக்சுவலா பெரிகார்டியம் மெரிடியன் இதோட இதனால என்ன ஆர்கன்னா கூட பெரிகார்டியம் மெரிடியனை கொரியன் அக்யூபங்க்சர்ல பிரைன்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் வார்மரை ஸ்பைனல் கார்டுக்காக ரெஃபர் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் நாம இதுல சைனீஸ்ல தே ஆர் ஹேவிங் திஸ் ஸ்பெஷல் மெரிடியன் வித்வுட் எனி ஃபார்ம் ஆர் ஷேப். இருந்தா கூட ரீசெண்டா சயின்டிஸ்ட் ஹவ் டிஸ்கவர்ட் நியூ ஆர்கன் லைக் ஸ்ட்ரக்சர் இன் த பாடி கால்ட் இன்டர்ஸ்டிஷியம். இன்டர்ஸ்டிஷியம்ங்கிற ஒரு சின்ன ஒரு ஆர்கன் லைக் ஸ்ட்ரக்சர் தான். இட் இஸ் ஆக்சுவலி நெட்வொர்க் மாதிரி இருக்கும். அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. விச் இஸ் a network of chambers attached to the major organs of the body. இது எல்லாமே வந்து இது ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. இன்டர்ஸ்டிஷியம்ங்கிறது ஏற்கனவே இருக்கு. லங்குல எல்லாம் வில் பி த டிஷ்யூ, இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூன்னு சொல்லுவோம், அந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க வந்து மெயினா வந்து பாடியில ட்ரங்க்ல தே ஆர் ஹேவிங் திஸ் சேம்பர்ஸ் லைக் நெட்வொர்க் எல்லாம் பார்த்துருக்காங்க. அதுல வந்து அதுதான் இந்த வெப்ப மண்டலம் அப்படிங்கிறத இதை வந்து ட்ரிபிள் வார்மரை சொல்றாங்க. அதுலதான் அது இருக்குது அப்படிங்கறத தே ஹவ் ப்ரூவ்ட். நவ் வெப்ப மண்டலத்துல இது முதல் அடுக்கு, 2ஆம் அடுக்கு, 3ஆம் அடுக்குன்னு நம்ம பாக்குறோம். இதுல வந்து அவங்க வந்து சைனீஸ் இதுபடி தே ஹவ் ப்ரூவ்ட் தட் இஸ் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் இருக்கு, இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ் இருக்குது. இங்க ஸ்பேஸ் வந்து எஸ்பெஷலி இந்த ஸ்பேஸ் தான் நம்ம வார்மர்னு சொல்றோம். இது 3மே வந்து கிட்டத்தட்ட ஒரு கேஸ் நிரப்பின கிட்டத்தட்ட என்ன சொல்ற ஆவி மாதிரி தான் இருக்கும். அந்த கேஸ் ஏர் தான் 3 அடுக்குலயும் இருக்கு. ஹவு இட் இஸ் ஃபார்மிங் அஸ் ஐ மீன் ஹீட்டை கன்வெர்ட் ஆகி ஹவு இட் இஸ் ஹெல்பிங் த ஆர்கன்ஸ்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுல வந்து அப்பர் பர்னர்ல வி ஆர் ஹேவிங் ஹெட், ஹார்ட், பெரிகார்டியம், த்ரோட் அண்ட் லங்ஸ். அண்ட் மிடில் பர்னர்ல ஸ்டமக், ஸ்பிளீன், லிவர் அண்ட் கால் பிளாடர். And lower burner kidneys and bladder, large and small intestine, uterus, testes and genitalia, all the reproductive organ இனவிருத்தி உறுப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் பிட்வீன் த செல்ஸ் அதான் கண்டுபிடிச்சிருக்குது இப்போ சயின்டிஸ்ட். தட் இஸ் கால்ட் இன்டர்ஸ்டிஷியம். இன்டர்ஸ்டிஷியல் fluid இருக்குது. அந்த fluid வந்து இன்டர்ஸ்டிஷியல் fluid. It is also transported by the
triple warmer to all the organs. இது எல்லாமே இது ஒரு ஜெல் லைக் மிக்சரா தான் இருக்குது. ஒரு கொஞ்சம் தான் லிட்டில் ஃப்ளூயிடா இருக்கும் நார்மல் கண்டிஷன்ல. மத்தபடி இது வந்து லைக் கொலாஜன் ஃபைபர் ஜஸ்ட் லைக் ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகி நிக்குது. டிஸ்கவரி இஸ் இப்போ என்னாச்சு, ஃப்ரீ ஃப்ளூயிட் எல்லாம் கொஞ்சமா தான் இருக்குது. டிஸ்கவரி இஸ் லீடிங் many people to believe that the interstitium is indeed a triple warmer median. It is clear that interstitium does have a number of similarities with the triple warmer. இதுல முக்கியமா வந்து நோட்டபிளி தே போத் அசிஸ்ட் த டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் த ஃப்ளூயிட்ஸ் த்ரூ அவுட் த பாடி. எப்படி இன்டர்ஸ்டிஷியம் வந்து ஃப்ளூயிட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரி ட்ரிபிள் வார்மரும் பண்ணதுனால திஸ் மஸ்ட் பி த ஆர்கன் அவங்க நினைக்கிறாங்க. சாதாரண டிக்ஷனரியில டெஃபினிஷன் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியம் வாஸ் எ ஸ்மால் ஏரியா ஸ்பேஸ் ஆர் அ கேப் இன் சப்ஸ்டன்சஸ் ஆஃப் அன் ஆர்கன் ஆர் அ டிஷ்யூ. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஸ்பேஸ் பிட்வீன் த செல்ஸ் இன் அ டிஷ்யூ. இடம் ஒரு தனி இடம் அந்த செல்ஸுங்களுக்கும் திசுக்களுக்கும் திசுக்களுக்கு முன்னாடி செல்லுக்கு நடுவுல உள்ள ஒரு சின்ன இடம். இதுதான் வந்து அதோட பொதுவான பொருள். திஸ் இஸ் த ஆர்கன்ஸ் கனெக்டட் வித் சாஞ்சியோ. சாஞ்சியோங்கிறது 3 எனர்ஜி, சான்ங்கிறது 3 அண்ட் ஜியோங்கிறது எனர்ஜி. 3 எனர்ஜிஸ் தான். இந்த எனர்ஜி வந்து நம்ம சொன்னோம் ஹெட்ல இருந்து டயஃப்ரம் வரைக்கும், டயஃப்ரம்ல இருந்து மிடில்ல இருந்து லோவர் அப்டமன்ல இப்படி இருக்கு. இதுதான் அந்த இட் லுக் லைக் ஈக்குவல் டு சாஞ்சியோ. இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்கன் வித்வுட் எனி ஃபார்ம். இன்டர்ஸ்டிஷியம்ங்கிறது இதுதான். ட்ரிபிள் வார்மர் நாட் ஓன்லி டிரான்ஸ்போர்ட்ஸ், இது வந்து டிரான்ஸ்போர்ட் மட்டும் பண்ணல, அதோட வந்து இது எலிமினேஷனும் செய்யுது. ஆல்சோ அசிஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் தென் சாலிட்ஸ் ரெண்டையுமே. அதாவது வார்மர் வந்து ஒரு ஃப்ளூயிடை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது மட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. சாலிடா இருந்தாலும் ஃப்ளூயிடா இருந்தாலும் லைக் யூஸ் பண்றது மாதிரி உடம்புல அப்சர்வ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி எலிமினேட் பண்ணுது. அதை வந்து நம்ம வெளிப்படுத்துறதுக்கும் இது வந்து முக்கியமான உறுப்பா இருக்கு. இது இல்லாம ஒரு சர்க்குலேட்டிங் சீ, ஆல்ரெடி நம்ம யுவான் சீல சொல்லியிருக்கேன், ஒரிஜினல் சீய அந்த கிட்னில இருந்து சர்க்குலேட்டிங் அந்த சீய வந்து ஒரிஜினல் சீய உடம்பு முழுக்க பரப்புது. அதாவது திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சர்க்குலேட்டிங் chi vital energy throughout the body. That is already we have learned. Triple warmer meridian gets its names from its 3 parts. இதனால தான் ட்ரிபிள் வார்மர்ங்கிறது 3 பார்ட்டா இருக்கிறதுனால, 3 பகுதியா இருக்கிறதுனால we have learned is a 3 burners, upper burner and middle burner and lower. 3 பாகமா பிரிச்சிருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். Located above the diaphragm, upper burner regulates intake. உள்ள நம்ம எது உள்ள எடுக்கிறது எல்லாமே அப்ப பர்னர் தான் பண்ணுது. ஈவன் உதாரணத்துக்கு லங் ஆக்சிஜன் எடுக்குது, அதே மாதிரி மவுத்து எல்லாமே சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு இன்டேக் தான். இது இன்க்ளூட்ஸ் ஹெட் அண்ட் ஹார்ட், பெரிகார்டியம், த்ரோட், லங்ஸ். மிடில் பர்னர் எக்ஸஸ் டயஃப்ரம் வரைக்கும் டு த நேவல் வரைக்கும் இருக்கு. இந்த பர்னர் கண்ட்ரோல்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்க்ளூட் ஸ்டமக். முக்கியமா ஃபுட்டை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதுவும் மிஸ்ட் ஃபார்ம்ல தான். இங்கேயும் மிஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பர்னர்லயும். தேர்ட் பர்னர்ல டயஃப்ரத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கிட்னி, பிளாடர், லார்ஜ் இன்டெஸ்டைன், யூட்ரஸ் எல்லாமே. இது ஒரு ஹீட் வெப்பம் தான். இதுவும் வந்து ஒரு ட்ரைனேஜ் இடம்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட்டிங் த fluid and heat also. So this is the organs. We can see this will be upper burner from head to diaphragm. அப்பர் பர்னர் மிஸ்ட் மாதிரி இருக்கும். ஹார்ட், லங், மாஸ்டர் பாயிண்ட் வந்து இதோட மாஸ்டர் பாயிண்ட் வந்து CB17. CB17 we already know this influential point for chi and இது கம்ப்ளீட்டா வந்து இது வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனர்ஜிக்கான முக்கியமான புள்ளி. இந்த பர்னருக்கு நம்ம ட்ரீட் பண்றதுக்கு முக்கியமான மாஸ்டர் பாயிண்ட் CB17. இது எல்லா மாஸ்டர் பாயிண்ட் ஃபார் ஆல் த 3 பர்னர்ஸ் CB6 கீழே இருக்கு, நேவலுக்கு கீழே 1.5. இப்போ வந்து மிடில் பர்னர் வந்து பப்ளிங் பூல் சொல்லுவாங்க. அதுவும் ஃபார்ம் ஆஃப் கேஸ் தான், மிஸ்ட் தான். இட் இஸ் ஆக்சுவலி ஸ்டமக், ஸ்பிளீன், பேன்கிரியாஸ், அது இது லிவர் அண்ட் கால் பிளாடர் எல்லாமே, டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் ஒன்லி, திஸ் ஃபயர். அப்புறம் லோவர் பர்னர் ட்ரைனேஜ் டிச்னு சொல்லக்கூடிய ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், கிட்னி, யூரினரி பிளாடர் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கு. ஈவன் யூட்ரஸ், we are having genitalia, everything will be bladdered up to this one, anal sphincter, everything comes under this category. So we have 3 section. One is the from head to diaphragm and diaphragm to navel, navel to this anus. So this is the part 3 part and பண்ணியாச்சு. இத பிரிச்சு
ஒவ்வொன்றுக்கும் மாஸ்டர் பாயிண்ட் வரும். ஜென்ரலா எல்லாத்துக்கும் மாஸ்டர் பாயிண்ட் சிபி6. இது வந்து அப்பர் பர்னருக்கு சிபி17, லோவர் பர்னருக்கு சிபி12, அண்ட் தென் சாரி மிடில் பர்னருக்கு சிபி12 and lower burner CB4. This is the way you have to can treat. What are the organs inside? You just see and observe. இது இல்லாம ட்ரிபிள் வார்மர் இஸ் யாங் மெரிடியன்னால இட்ஸ் பேட் வித் த பெரிகார்டியம் மெரிடியன். அது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது இல்லாம இது கனெக்ட் ஆகாத தெரியாம இதுதான் பெரிகார்டியம் மட்டும் கனெக்ட் ஆகாம வாயில வந்து 4 பேக் மாலார்ஸ், விஸ்டம் வந்து ப்ரீமாலர் அண்ட் போஸ்ட் மாலர் இருக்குல்ல, அது விஸ்டம் டீத். அப்புறம் வந்து மிடில் வந்து லோவர் வெர்டிபிரா ஸ்டார்டிங் த 9th thoracic vertebra வரைக்கும் காக்சிக்ஸ் வரைக்கும் இது கனெக்ட் ஆயிருக்குது. சப்போஸ் ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்துச்சா இந்த ஏரியால பிரச்சனைகள் வரும். அதுதான் இதுக்காக தான் அந்த பார்ட் வந்து விச் பார்ட் இஸ் கனெக்டட்ங்கிறது பார்க்கறோம். ஸோ திஸ் இஸ் த வே டூத், விஸ்டம் டீத், டூத் இங்க பாருங்க இதெல்லாம் இருக்கு. இது இல்லாம என்னென்ன பார்ட் கூட கம்ப்ளீட்டா வந்து ட்ரிபிள் வார்மர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அட்ரினல்ல இருந்து பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், ஹைப்போதாலமஸ், டெஸ்டிஸ், தைமஸ், தைராய்டு, பாராதைராய்டு, இத்தனை எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸும் இந்த ட்ரிபிள் வார்மர் கனெக்ட் ஆயிருக்கு. So we can treat any disorder in this endocrine glands kuda we can treat it. So it will be very helpful in treating the disease relevant to this endocrine glands. So we have to be so in addition to this almost closely connected to the following organs already I read: adrenal, hypothalamus, ovaries, parathyroid, pineal gland, pituitary, thymus, because அதுவும் இல்லாம relevant vertebra and organs related சொன்னீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து ஹைப்போதாலமஸ், அது வந்து கால் பிளாடர், பிட்யூட்டரி, அட்ரீனல் வந்து ஸோ இங்க வந்து அட்ரினல் அண்ட் பீனியல் அண்ட் தென் திஸ் வில் பி டெஸ்டிஸ், எல்லாமே வந்து லிவரோட சேர்ந்தது. இப்போ ஒரு ஆர்கனு சம்பந்தப்பட்ட எண்டோக்ரைன் பாயிண்ட்ஸ் we can just learn about this. அதே மாதிரி எல்லாத்துக்குமே ட்ரிபிள் வார்மர் தான் இட் இஸ் ஆக்சுவலி connected to this. So with these energetic connections, it is easy to see why triple warmer plays such a large role in our stress response. Emotionally, triple warmer is strongly connected with the fear, greed, and grief. A balanced triple warmer promotes a stable mind, kind heart, and bearing. நம்ம எப்பவுமே பேலன்ஸா இருந்ததுன்னா ஃபயர் எலிமெண்டோட அத்தனை குவாலிட்டிஸும் இருக்கும். தே வில் பி காம் அண்ட் லவ்விங் அண்ட் கிவிங், ஆல்வேஸ் மேக்னானிமஸ் அண்ட் கரிஸ்மேட்டிக் பர்சன். we will be attract everybody with their speech and then love and everything. ஸோ இது இல்லாம அவங்க அப்படி இம்பேலன்ஸா இருந்ததுன்னா ஃபியர், கிரீடு, கிரீஃப் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஈவன் ஹேட்டட்னஸ் இருக்கும் அண்ட் ஜெலஸ் கூட இருக்கும். அப்பர் பர்னர் இதுதான் முதல்ல நம்ம பார்த்தது. ஆனா அப்பர் பர்னர்ல இருந்து இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்ஸ் வந்து பிளட்டுக்கு போகுது. அப்புறம் ஃப்ளூயிடை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொன்னோம்ல, அந்த ஃப்ளூயிட் வந்து எபிடெர்மிஸ்க்கு மேல் தோலுக்கு போகுது. ஸ்டமக் அண்ட் ஸ்பிளீன் வந்து மிடில் பர்னர்ல இருக்கிறது ஃப்ளூயிட் வந்து டெர்மிஸ்க்கு உள்ள இருக்கிற தோல் பகுதிக்கு போகுது. மூணாவது வந்து லோவர் பர்னர்ல இருக்கிற ஃப்ளூயிட் வந்து போன்ஸுக்கும் மசில்ஸ்க்கும் போகுது. ஸோ அதே மாதிரி அப்பர் பர்னர் ரெகுலேட்ஸ் இன்டேக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து மிடில் பர்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் and then lower burner elimination. Already I told you transformation with the elimination, even transportation, everything can be done by the triple warmer. Transportation, transformation, and elimination. Same way, we can see the smoke or mist in the upper burner, and the food also evaporated, digested and absorbed by the sasa mist, form of mist. And then fire, and already there's a heat energy is from the lower abdomen that is also transported and transformed to the body organs. So upper burner already we have seen. Internal heat and external heat. What is internal heat and external heat? இப்போ சாதாரணமா உடம்பு வந்து ஹார்ட், இன்டர்னல் ஹீட் வந்து ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன் இன் சார்ஜ் ஆஃப் தட். உள்ள உற்பத்தி பண்ணது ஃபுட்டுனால இன்டெஸ்டைன், ஹார்ட் வந்து பிளட் சர்க்குலேஷன் அப்ப இட் கிரியேட்ஸ் ஜெனரேட் சம் ஹீட்.
அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஹீட் வந்து பெரிகார்டியம் அண்ட் ட்ரிபிள் வார்மர் கொடுக்குதுங்கிறாங்க. ஆக்சுவலா இந்த இன்டர்னல் ஹீட் வாட் இஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஹீட்னா, பாடி உடம்பு ரொம்ப சூடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் இன்சைட் இன்டர்னலி தட் பர்சன் இஸ் வெரி வெரி கூல். நம்ம என்ன இப்போ உடம்பு தொட்ட உடனே அவனுக்கு சூடா இருக்கு அப்படின்னம்னா ஹீஸ் ஒரு ஹீட் பாடி அப்படிமோ. நோ, ஹீ இஸ் நாட் ஹீட் பாடி. ஆக்சுவலி இன்சைட் ஹீ இஸ் ஹேவிங் கோல்ட்னஸ். ஸோ சிவியர் கோல்ட்னஸ்ங்கிறப்ப நமக்கு சூடா தான் மருந்து கொடுக்கணும், சூடா தான் அது ஏதாவது சாப்பிட கொடுத்து அந்த டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணணும். இன் கேஸ் சோ சில் அவுட் சைடு தொட்டு பார்த்தா, இது அத்லெட்டிக்ஸா இருக்கட்டும், ஈவன் யோஜிக் பிராக்டிஸ்னர் இவங்க எல்லாம் என்னங்கன்னா, நான் ரொம்ப எல்லாம் விளையாடிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது இது உடம்பு வந்து ரொம்ப சில்லா இருக்கும். அப்ப வந்து பாடி அந்த பிகாஸ் ஆஃப் த எக்ஸசைஸ் என்றால் பாடி ஜென்ரேட்ஸ் சம் ஹீட் இல்லையா? அப்போ உள்ள ஹீட் இருக்கும்போது வெளியில வந்து பாடி சில்லுன்னு இருக்கும். ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் சச் அ வே இன்டர்னல் ஹீட் அண்ட் எக்ஸ்டர்னல் ஹீட் வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்காது. வெளியில தொட்ட உடனே சுடுது அப்படின்னா நிச்சயமா உள்ள ஒரு பக்கெட் ஐஸ் வாட்டரை குடிச்சிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உடம்பு மேல வெளியில சுடும். ஒரு டம்ளர் கொடுத்து ஒரு பக்கெட் இது ஐஸ்ல வச்சு கால வச்சீங்கன்னா வச்சா கூட நீங்க திரும்ப வந்து உடம்பு வந்து சில்லுன்னு ஆகாது. அதுக்கு பதிலா சூடு தான் ஆகும். ஏன்னா டு பிரிவென்ட் யூ ஃப்ரம் த எக்ஸஸ் கோல்ட், பாடி ஜென்ரேட் சம் ஹீட். இது ஆல்ரெடி நான் ஐஸ்கிரீம் இதுல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஐஸ்கிரீம் நீங்க சாப்பிட்ட உடனே இமீடியட்டா ஏன் கோல்டு பிடிக்குதுன்னா பிகாஸ் இட் கிரியேட்ஸ் மோர் ஹீட் ஸ்டமக். ஸோ இது டியூ டு தட் யூ ஆர் கெட்டிங் அஃபெக்டட் பை த ஓவர் ஹீட் தான். ஸோ தட் இஸ் த வே இட் இஸ். திஸ் இஸ் ஆல்சோ இன்டர்னல் ஹீட். உள்ள நீங்க ஐஸ் வாட்டர் குடிச்ச உடனே உடம்பு தோலெல்லாம் தோலை தொட்டு பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹாட். அதுக்கு என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் ஜென்ரேட் சம் ஹீட்ஸ் அண்ட் சென்டிங் டு இன்சைட் த பாடி. ஸோ திஸ் வே ஒன்லி எக்ஸ்டர்னல் ஹீட் அண்ட் இன்டர்னல் ஹீட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் நீங்க உள்ள வந்து வெளியும் மாத்துது. அதை புரிஞ்சுக்க இது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ட்ரிபிள் வார்மர். ஸோ இன் சைனீஸ் ட்ரிபிள் வார்மர் வந்து சான்ஜியோன்னு சொல்றாங்க. சான் மீன்ஸ் 3, ஜியோ மீன்ஸ் burnt or scotched. Somebody says a 3 இந்த ஜியோவோட this will be also some energy ன்னு சொல்லலாம். One of the main functions of the triple warmer is regulating the movement of the water inside the body. According to the Chinese medicine, water behaves differently in different regions. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி. இது வந்து இந்த ஒரு வாட்டர் வந்து நான் சொன்ன மாதிரி ஹார்ட் அண்ட் திஸ் லங்ல ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுது. மிடில் வார்மர்ல ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக்ல ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுது. அண்ட் திஸ் ட்ரைனேஜ் ரீச்னு சொல்லக்கூடிய லோவர் பர்னர்லயும் ஒரு மாதிரி வேலை செய்யுது. Triple warm is a meridian controls our fight, flight or freeze response. Fight, flight or the freeze response அப்படின்றது என்னன்னா, இது வந்து ஹைப்பர் அரோசல் அக்யூட் ஸ்ட்ரெஸ். இப்போ சப்போஸ் ஒரு திடீர்னு ஒரு ஷாக் இருக்குது, ஒரு யூ ஹாவ் டு ஒரு முன்னால வந்து ஒரு அனிமல் வந்து நிக்குது, ஒரு காரே ஆக்சிடென்ட் மோத போறீங்க அந்த மாதிரி இருக்கு. ஈவன் அனிமல்ஸ்க்கு வாங்க இட் இஸ் அட்டாக்ட் பை சம்படி. அப்ப என்ன ஆகும்னா இட் வில் ட்ரை டு ஃபைட் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா திரும்பி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாம வி வில் ஃப்ரீஸ் ஆஃப் தட் பிளேஸ்ல. ஸோ திஸ் ஆக்சிடென்டா நடக்கக்கூடிய எந்த ஷாக்குக்கும் திஸ் 3 கண்டிஷன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மெரிடியன் நமக்கு வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு இட் கண்ட்ரோல்ஸ் what to do, how to do, whether it is to fight or for flight or freeze there itselfங்கிறத அந்த கண்ட்ரோல் வந்து நம்ம நாயே கடிக்க வருது ஓடாம நின்னோம்னா சுத்திட்டு போயிடும் அப்படிம்பாங்க. பார்த்த உடனே எதிர்த்து இது பண்ணோம்னா சில சமயம் திட்டினோம்னாலோ ஒரு அடிக்க போனோம்னாலோ அது வேற மாதிரி ஃபைட். ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி கண்ட்ரோல் பை த ட்ரிபிள் வார்மர் அப்படிங்கிறாங்க. ஸோ வெதர் ஆல் திஸ் அனிமல் இன்ஸ்டிங் தான் அனிமலோடைய இதுபடி ஈவன் ஹார்மல் சுச்சுவேஷன்ல வெதர் டு அட்டாக் ஆர் த்ரெட் ஆர் டு சர்வைவுக்காக ஓடுறதோ இல்லாட்டி ஃப்ரீஸ் ஆகுறதோங்கிறத முடிவு பண்றது ட்ரிபிள் வார்மர். அதே அனிமல் தான் அப்படிதான் பண்ணும். ஸோ சிஸ்டம் ப்ரிப்பேரிங் நம்ம ஃபைட்டிங்கா இருக்கட்டும், ஃப்ரீசிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அட்ரினல்ல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்னாலையும் அதர் ஹார்மோன்ஸ் லைக் ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டெரான் அண்ட் அப்படி மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல சுரக்கக்கூடிய திஸ் டோபமைன், செரட்டின் எல்லாமே இட் 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 இஸ் பிகாஸ் ஆஃப் த ட்ரிபிள் வார்மர். Thank you so much for listening. We'll learn this triple warmth thoroughly, and we will go and learn how many points are there, what are the meridian path, and how it is useful and functioning and all. Thank you.